ஒரு ஏழை விவசாயிக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தனர். ஆனால் ஒரு நாள் நடந்த விஷயம் முழு கிராமத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரும் அவரது மனைவி லட்சுமியும் அவரது 3 பெண் குழந்தைகளும் இருந்தனர். அவர்களின் பெயர் மாலா, கவி, செல்வி. அவர்களின் குடும்பம் மிகவும் ஏழை குடும்பம். அவர்கள் சிறிய குடிசை வீடு, மண் சுவர்கள், பனை ஓலைக்கூரையுடன் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் இருந்தது பாசமும் ஒற்றுமையும் தான். ஒவ்வொரு காலையிலும் லக்ஷ்மி தேவி அம்மா காலையில் 4 மணிக்கு எழுந்து அடுப்பில் தீ வைத்து கஞ்சி வேக வைத்தாள். மாலா தண்ணீர் எடுத்து வந்தாள். கவி கோழிகளுக்கு உணவளித்தாள். சிறிய செல்வி வீட்டை சுத்தம் செய்தாள். இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு கஞ்சி சாப்பிடுவார்கள். அந்த வறுமையிலும் அவர்கள் சிரித்து கொண்டே வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மழை இல்லாமல் வயல்கள் வறண்டு போயின. ராமு மிகவும் கவலையுடன் இருந்தார். நம் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது என்று எண்ணினார். அதை பார்த்த மாலா சொன்னாள், அப்பா, நாங்கள் உங்களோடு வேலைக்கு உதவுவோம். 3 பெண் குழந்தைகளும் வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஒரு நாள் பெரிய மழை வந்தது. அவர்களின் சிறிய குடிசை வீடு பாதியாக சேதமடைந்தது. அந்த இரவு அவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து கொண்டார்கள். செல்வி மெதுவாக சொன்னாள், அம்மா, நம்ம வீடு உடைந்தது. நம்ம குடும்பமே இருக்கே, அது போதும். அந்த வார்த்தை கேட்ட லக்ஷ்மி கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த கிராமத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் அந்த 3 குழந்தைகளை மிகவும் புத்திசாலிகள் என்று கவனித்தார். அவர் சொன்னார், இந்த குழந்தைகளை படிக்க வைக்க நான் உதவுகிறேன் என்றார். அந்த நாளிலிருந்து அவர்களின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. பல வருடங்கள் கழிந்தது. மாலா ஒரு ஆசிரியராக மாறினாள். கவி மருத்துவராக ஆனாள். செல்வி அரசு அதிகாரியாக ஆனாள். ஒரு நாள் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்தார்கள். அந்த ஆசிரியர் செய்த நன்றியை மறக்கவில்லை. அந்த வீட்டின் முன் ராமு நின்று கொண்டு இருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், என் 3 பெண் குழந்தைகள் என் வாழ்க்கையில் 3 மலர்கள் என்று அந்த ஆசிரியரிடமும் கூறினார். லக்ஷ்மி கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் விழுந்தது. வறுமை இருந்தாலும் அன்பு இருந்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும் என்றார். வறுமை இருந்தாலும் அன்பு இருந்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும். ஒரு குடும்பத்தின் சக்தி பணத்தில் இல்லை, அன்பில் தான் இருக்கிறது. வறுமை உங்கள் வாழ்க்கையை முடிவாக்காது. உங்கள் முயற்சி தான் வாழ்க்கையை மாற்றிவிடும் சக்தி கொண்டது. பெற்றோருக்கு புதிய வீடை கட்டி கொடுத்தார். ராமு அவர்கள் வீட்டின் முன் நின்று வேடிக்கை பார்த்து இருந்தால் உங்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.